தாராபுரத்தில் சாலை பணியாளர்கள் கருப்பு துணியுடன் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என தாராபுரம் அலங்கியம் சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோரை கண்டித்து கோட்ட தலைவர் ரெங்கசாமி தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சாலை பணியாளர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டியும் கையில் நீதி தராசை ஏந்தியும் தங்கள் கோரிக்கைகளை கும்மி அடித்து ஒப்பாரி வைத்து நூதனமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பணியாளர்கள் திமுக அரசு கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் சாலை பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்திருந்ததை நினைவூட்டியபடி, ஆனால் முதலமைச்சர் இதுவரை எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் சாலை பணியாளர்களின் வாக்குகளை நாட விரும்பினால் எங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க துணைத் தலைவர் தங்கவேல் முன்னிலை வகித்தார். கோட்ட செயலாளர் தில்லையப்பன் விளக்க உரையாற்றினார். பொதுச் செயலாளர் அம்சராஜ் நிறைவு உரையாற்றினார். மனித உறுதி குரல் டிவி செய்திகளுக்காக திருப்பூர் தாராபுரம் செய்தியாளர் முனியப்பன். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு அனைத்து கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு சாலை பணியாளர்கள் நீதி தராசை கையில் ஏந்தி கும்மியடி முழக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கும்மியடி முழக்க போராட்டம் என்பது ஏதோ சந்தோஷத்திற்காக அடிக்கக்கூடிய போராட்டமாக இல்லை. எங்களுடைய வேதனை தீர வழி சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கையை இருளில் தள்ளி இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே, வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்குங்கள் என்கிற அந்த கோரிக்கையை மையப்படுத்தி இந்த கும்மியடி முழக்க போராட்டத்தை நடத்துகின்றோம். இறந்து போன சாலை பணியாளருடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமனம் கேட்டு சற்றேறக்குரிய 20 ஆண்டுகளாக காத்து கிடக்கிற வாரிசுகள், அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு மாறாக 25% பணி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நடைமுறையை 5% வெட்டி சுருக்கிவிட்டு இந்த தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நெருக்கடியை கொடுத்த பின்பு 3 வருடங்களுக்குள் இறந்து போன அரசுடைய வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படும் என்ற விதித்தார்வை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் 25% என்பதை 5% வெட்டி சுருக்கி அந்த அரசாணையை மாற்றி 25% உயர்த்துவதற்கு எந்த ஆணையும் வழங்கவில்லை. எனவே சாலை பணியாளர்களின் இறந்தோரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமனம் வழங்க வேண்டும். நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனியார்மய அரசாக தமிழக அரசு மாறிக்கொண்டிருக்கிறது. வன்மையான கண்டனங்களை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திருத்தங்களின் அடிப்படையில் இன்றைக்கு 12,349 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை தனியார் கையில் வெட்டி சுருக்கி கொடுப்பதற்கு, ஒரு தனியாருக்கு லாபம் கொளிக்க அள்ளி வழங்குவதற்கு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடம் என்ற பெயரில் தனியார் முதலாளிகளுக்கு லாபம் கொடுப்பதற்கு கொடுக்கக்கூடிய தனியார் நலனுக்காக, பெருமுதலாளிகள் கார்ப்பரேட் நலனுக்காக நெடுஞ்சாலைத்துறையை கூறு போட்டு கொடுக்கிற மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை ரத்து செய்ய வேண்டும். நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் அரசே பராமரிக்க வேண்டும். சாலை பணியாளர்களாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை எல்லாம் மையப்படுத்தி தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தமிழக முதலமைச்சர் சமூக நீதி அரசு என்பவர் நீதியை புறக்கணிக்க கூடாது. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுத்தால் நாங்கள் வலுவான போராட்டத்திற்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில் டிசம்பர் 12, 13 தேதிகளில் குடும்பத்தோடு கூடிய மாநாடு எடப்பாடி கோட்டம் ஓமலூரில் நடத்த இருக்கின்றோம். அந்த மாநாடு என்பது வலுவான போராட்டங்களை முன்னெடுக்கிற இயக்கங்களை அறிவிக்கும். அது ஒருவேளை இந்த அரசை மாற்றியமைக்கிற இயக்கங்களாக கூட இருக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அரசு வர வேண்டும் என்று கருதினால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் என்பதை கேட்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்.